அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத், நான் வேலைக்கு போகிறேன். ஹசரத், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஹசரத், எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு டைம் சரியாக இருக்குது. அப்படின்னு இருக்கப்ப எங்களால் நாவால் அமல் செய்ய இயலலை. அமல் செய்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் சஹாபாக்களுக்கு, உங்களுடைய உடலின் மூலமாக சில அமல்களை செய்யலாம். அதை நீங்கள் செய்தால் நாளைய மீசான் தராசிற்கு மிக கனமாக அமையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். முதலாவது விஷயம் அஸ்ஸும்த், வாய் மூடி அமைதியாக இருப்பது. இரண்டாவது விஷயம் ஹுஸ்னுல் ஹுல்க், அழகிய நற்குணம். மூன்றாவது விஷயம் தனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்திலே மூக்கை நுழைக்காமல் இருப்பது. மூன்று விஷயங்களிலே யார் சரியாக பேணுகிறாரோ அவருடைய மீசான் தராசு நாளை மறுமையிலே அதிகரிக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவு அல்லாமல் உடலின் மூலமாக செய்யக்கூடிய அமலை மிக துல்லியமாக சஹாபாக்கள் கற்றுத் தருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ அதன்படி நேரான பாதையில் நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த இஸ்லாமிய சமூகம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.